வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத பலன்கள். இந்த மே மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் தேதி மே மாதம் செவ்வாய் பகவான் 45 நாட்களுக்கு பிறகு பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் மேஷ ராசிக்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீட்டிற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 14ஆம் தேதி சூரியனும் புதனும், சூரியன் இந்த மாதத்துல முற்பகுதியில ஆட்சி பெற்றும் உச்சம் பெற்றும் அடுத்து பிற்பகுதியில பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்திலையும் பயிற்சியாக போகிறார். அதனால சூரியனும் புதனுமாக சேர்ந்து 2 கிரகங்களும் 15ஆம் தேதி அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சியாகின்றனர். அடுத்து 14ஆம் தேதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். மிதுன ராசியில ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறதுனால குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது வரக்கூடிய 14ஆம் தேதியிலிருந்து இருக்க போது இது நிறைய ஒரு வருமான வளர்ச்சிகளை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தின் இறுதியில புதன் பகவான் அந்த ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த மிதுன ராசியில அந்த புதன் பகவான் வரும்போது அந்த குரு பகவானும் சேர்ந்து இருக்கும் போது இந்த இடத்துல இந்த மாதத்தின் பிற்பகுதியில 3 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது இருக்கு. இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, ஏன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது ராகு அப்படின்றது சிம்ம ராசியிலையும் கும்பராசிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறார். மாத பலன்கள் கணிக்கும் போது எப்போதுமே நம்மளுக்கு அந்த மாத கிரகங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும். அந்த மாத கிரகங்கள் சில பெயர்ச்சி ஆகும் போதும் அந்த கிரகங்களின் நகர்வுகள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவரவர்களினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான இந்த ருணர் ரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னி ராசி என்பர்கள். நில ராசியை சார்ந்தவர்கள், இந்த ராசி என்பர்கள் நிலராசியை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உபயராசி அப்படின்னு சொல்லலாம். உபயராசி அப்படின்னாலே சொன்னேன், ஏற்கனவே மிதுன ராசி என்பவர்களுக்கு சொல்லியிருப்பேன். உபயம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மை அதிகப்படியாக இருக்கும். ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு ஸ்திரமான ஒரு முடிவு அப்படின்றது இருக்காது. தன்னுடைய மாற்று இனத்தவர்களிடம், ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் ஒரு வசீகரம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். அவர்களை நோக்கி தான் இவர்கள் டிராவல் பண்ணுவாங்க. பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆணை நோக்கி டிராவல் பண்ணுவாங்க. அவங்க கிட்டதான் நிறைய விஷயங்களை கத்துக்கணும், அவங்க கிட்ட நம்ம நிறைய லைஃப்ல நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரியாக மாற்று இனத்தவரிடம் ஒரு அதிகப்படியாக ஒரு ஈடுபாடு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த ராசி என்பவர்கள் மாதிரி வேற எந்த ராசி என்பவர்களும் வச்சுக்கவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னால பாலா போனவர்கள்னா இந்த கன்னிராசி என்பவர்கள் தான். ஆனா அதே ஃப்ரெண்ட்ஷிப்னால நிறைய ஒரு வாழ்க்கையை சம்பாதித்தவர்களும் இந்த கன்னிராசி என்பவர்கள் தான். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நண்பர்கள் கூட்டம் நல்லதையும் பண்ணும் கெடுதலையும் பண்ணும். அது அவர்களினுடைய திசா புத்தி ஜாதகத்தை பொறுத்தும் மாற்றம் தரும். ஆனால் இவர்களுக்கு பொதுவாக நண்பர்கள் நல்லதை பண்ணுவார்களா கெடுதலை பண்ணுவார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு நண்பர்கள் கூட்டம் நல்லதை தான் எப்போதுமே பண்ணும். அதை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு கிடையாது. ஏன்னா இவர்கள் எப்போதுமே ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. தன்னை புகழ்ந்து பேசணும், தன்னை ஒரு கௌரவமாக வச்சுக்கணும், தன்னை மதிப்பு மரியாதையோடு வச்சுக்கணும் அந்த கூட்டத்துல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதெல்லாம் தவறும் பட்சத்துல அந்த நண்பர்களே வேண்டான்னு துட்சமாக வெளியில வர்றதுக்கும் உண்டான ஒரு அமைப்பும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு. எதிரிகளின் கூட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். நண்பர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதே ரேஷியோல எதிரிகளும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பெரிய அளவுக்கு லைஃப்ல சொத்துக்களை நோக்கி டிராவல் பண்ணக்கூடியவர்கள். சொத்துக்களுக்காக வாழ்க்கையில நிறைய கடன் வச்சு கொள்ளக்கூடியவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். அடுத்து அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு வேலையை உருப்படியா செய்துட்டு அந்த வேலையிலிருந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது. எல்லா வேலையுமே பாதி பாதியில
வச்சுட்டு போகக்கூடிய ஒரு அன்பர்கள். நிறைய டேலண்ட் இருக்கும், நிறைய ஒரு கிரகிக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்னஸ் எல்லாமே இருக்கும். அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே 50% மட்டுமே பயன்படுத்துபவர்கள் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள். மீதி 50% ரொம்ப ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆஃப்டர் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இவர்களினுடைய வாழ்க்கையே நம்ம பாலா போயிடுச்சே, நம்மளுடைய வாழ்க்கை இத்தனை நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு 50 வயது வரும்போது இந்த மாதிரியாக நினைப்பு இருக்கும்போது அவர்கள் எந்த அளவுக்கு லைஃப்ல என்ஜாயபிளா இருந்திருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அடுத்து அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோட செயல்படுபவர்கள். ப்ரீ பிளான் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். சொத்து வாங்குறதுல, ஒரு கடன் வாங்குறதுல, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறதுல, ஒரு பதவி வருது அப்படின்னா அதை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதுல, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே மாதிரி கழுவுற மீன்ல நழுவுற மீனும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தான். பொறுப்பை நிறைய சுமக்காமல், எப்படி மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்கள் மிதுன ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் பொறுப்பை அதிகப்படியாக சுமப்பார்களோ, இந்த ராசியில அதாவது கன்னி ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பொறுப்பையே ஏத்துக்க மாட்டாங்க. அப்படியே பொறுப்பு இருந்தாலும் கூட அதை மற்றவர்களுக்கு எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றது தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில விஷயங்களை பட்டும் படாமலும் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட நட்சத்திர அன்பர்களை கொண்ட இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல உங்களுடைய வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் வேலையில நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் அந்த வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, ஒரு நிலையான ஒரு வருமானம் இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு மாட்டி நாங்க வேலையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதே மாதிரி அந்த வேலையில இருக்கக்கூடிய உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. இதெல்லாமே எங்களுக்கு எப்போ குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மே மாதத்துல இருந்து அந்த வேலையில இருக்கக்கூடிய சில சிரமங்கள் அப்படின்றது, பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் இந்த கன்னிராசி என்பவர்கள் வேலை இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கணும். இந்த இடத்துல இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களும் அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த டயத்துல கொஞ்சம் கோவத்தை குறைச்சிட்டு ஒரு நிதானத்தோடு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு செயல்பட்டீங்கன்னா வேலையில எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு சீரான ஒரு மனப்பாங்கையோட நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு தொழிலை புதுமையாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீ பிளான். அதுல எல்லாம் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மே மாதம் தொழில ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக பிப்ரவரி மாசமே எல்லாமே பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. நல்ல ஒரு எக்ஸிகியூஷன் அப்படின்றது இருக்கும். நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபுல்லா யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கரெக்டா நம்ம போய் நல்ல லேண்ட் ஆகணும், நல்ல ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்ற மாதிரியாக ப்ரீ பிளான்டா சில தொழில் அமைப்புகள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வரன் அமையக்கூடிய சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றங்கள் அப்படின்றது கடந்த காலத்துல நடந்துட்டு இருக்குது. சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால திருமணம் நிச்சயமாகி திருமண காலகட்டத்துல நின்று போறதுக்கு உண்டான ஒரு நேரம், இல்ல திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நேரத்துல வீட்டுல ஏதாவது ஒரு துக்க சம்பவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாமே இந்த புணர்வு தோஷத்தினால வரக்கூடிய சில அமைப்புகள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கு. இதனால இந்த ராசி என்பவர்கள் ஒரு மன வெறுப்போடு நமக்கு கல்யாணம் செட் ஆகாதா, நம்மளுக்கு திருமண வாழ்க்கை செட் ஆகாதா, நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரியாக நெகட்டிவா நடந்துட்டு இருக்குது. இத்தனைக்கும் இந்த கன்னிராசி என்பவர்கள் நிறைய பரிகாரங்களை செய்து நிறைய விஷயங்களோடு இவர்கள் தொடர்பு படுத்தி இருந்தாலும் இந்த வரன் பார்க்கக்கூடிய திருமண முயற்சிகள்ல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். மாணவர்கள் இவர்களினுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு உத்வேகத்தையும் நிறைய ஒரு உச்சத்தையும் அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. எப்படி இவர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு கடந்த காலத்துல நிறைய ஏமாற்றங்கள் இருந்ததோ, நிறைய மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 10th ரொம்ப பெரிய அளவுக்கு குறைவான மார்க் வாங்கியிருப்பாங்க. இந்த 12th அப்படின்ற வரக்கூடிய இந்த டயத்துல பாத்தீங்கன்னா அவர்களினுடைய ஸ்கோரே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஸ்கோர்ஸ் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு இருக்கும். இவர்களினுடைய கல்வியில பாத்தீங்கன்னா மிகுந்த கவனமோட செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும்
யோகமும் இருக்க போது. வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட குறைபாடு வருவதற்கும், ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதுக்கு தேவையான நெசசரி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எடுத்துக்கிறது நல்லது. இரத்த குறைபாடு எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகப்படியாக இருக்கும். அதனால அடிக்கடி கோவம் வர்றது, அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செய்ய முடியாம தடுமாற்றம் அடையிறது, இது எல்லாமே இந்த மே மாதத்துல இந்த பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். அதனால அதுக்குண்டான மருத்துவ ஆலோசனை பெறுறது பெண்களுக்கு இந்த மே மாதத்துல கன்னிராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல நல்ல ஒரு வாழ்க்கை, அடுத்து பாத்தீங்கன்னா திருமண உறவுகள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்வதற்குண்டான ஒரு நேரம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.